திருச்செங்கோட்டில் ஆழ்துளை கிணறு தோண்டும் எந்திரம் தயாரிக்கப்படுது. இங்க உற்பத்தி செய்கிற இந்த ஆழ்துளை கிணறு தோண்டும் எந்திரம் இந்தியா முழுவதும் விற்பனைக்கு அனுப்பப்படுது. இந்த தொழில் நாமக்கல் மாவட்டத்திற்கு அதிகமான வருவாயை ஈட்டி தருது. திருச்செங்கோட்டில் மட்டும் சுமார் 40% மக்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. விசைத்தறி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுங்கிற இடத்துல இந்த விசைத்தறி ஆலைகள் நிறைய இருக்கு. இந்த விசைத்தறி ஆலைகள்ல வண்ணம் பூசப்பட்ட நூலை நூல் சொசைட்டியில இருந்து வாங்கி வந்து விசைத்தறி எந்திரம் மூலமா இவர்கள் ஆடைகளாக தயாரிக்கிறாங்க. இங்கே தயார் செய்யப்படுற ஆடைகள் தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. செங்கல் சூளை நாமக்கல் மாவட்டத்தில் பொட்டிரெட்டிப்பட்டி என்ற இடத்துல இந்த செங்கல் சூளை இருக்குது. இதனோட சிறப்பு என்னன்னா, கொல்லிமலை அடிவாரத்திலிருந்து எடுக்கப்படுகிற செம்மண் மற்றும் களிமண்ணின் கலவையை கொண்டு இந்த செங்கற்களை எல்லாம் தயாரிக்கிறாங்க. இந்த ஆலையில் தயாரிக்கப்படுகிற செங்கற்கள் மாநிலத்தினுடைய பல பகுதிகளுக்கும் விற்பனைக்கு போகுது. இது நம்ம பக்கத்து மாவட்டமான திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டத்துக்கெல்லாம் கல் தேவைங்கிறவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இது ஒரு 20-25 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த தொழில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 20-30 லேபருங்க ஒரு 6 மாத காலத்துக்கு எங்களுக்கு கல் கான்ட்ராக்ட் பேசிக்கில் தயார் பண்ணி கொடுத்துட்டு அவங்க இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க. நாங்கள் அந்த கல்லை வச்சுக்கிட்டு 6 மாத காலம் நாங்கள் சேம்பரை ரன் பண்ணிகிட்ருக்குங்க. லாரி கட்டுமான தொழில் நாமக்கல் மாவட்டத்தில் போதுப்பட்டி காலனிங்கிற இடத்துல இந்த லாரி பாடி கட்டும் தொழிற்சாலை அமைந்திருக்கு. பிரபலமான லாரி தயாரிக்கும் நிறுவனங்களில் இருந்து லாரியோட கீழ் பாகம், அதாவது லாரி சேசிஸ் இங்கு கொண்டு வரப்பட்டு முழுமையாக வடிவமைக்கப்படுது. இந்த தொழில் நாமக்கல் மாவட்டத்தில் எல்லா இடங்களிலும் செய்யப்படுது. கிட்டத்தட்ட 60% மக்கள் இந்த லாரி பாடி பில்டிங் தொழிலில் தான் ஈடுபட்டிருக்கிறாங்க. நாமக்கல் மாவட்டத்திற்கே அதிகமான வருவாய் ஈட்டி தருகிற தொழில் லாரி கட்டுமான தொழில் தான். இந்த தொழிற்சாலையில் லாரியினுடைய மேல் பாகத்தை வடிவமைக்கிறது மட்டுமல்லாமல் வண்ணம் பூசுதல், கண்ணாடி அமைத்தல், ஓசை எழுப்பும் கருவி முதலியவற்றை பொருத்துதல் அப்படிங்கிற வேலைகளும் நடக்குது.
டிவிசிலேருந்து வண்டி சேல்ஸ் வந்துன்னா பாடி கட்டி கட்டை ஏற்றி ஆங்கில் தைச்சி பலவையெல்லாம் போட்டு நாங்கள் பெயிண்டிங்க்கு எங்கள் செட்டுக்கு வருது. செட்டுக்கு வந்து நாங்கள் பெயிண்டிங் பண்ணுறோம். பெயிண்டிங் பண்ணி அமுச்சு விட்றோம். இதே மாதிரி வந்து இது மாதிரி நாமக்கல் வந்து ஒரு 600-700 பட்டறைங்க இருக்குதுங்க. நாங்கள் ஒரு 60,000-70,000 தொழிலாளிகள் செய்கிறோம். மரங்கள், செடிகள். நாமக்கல் மாவட்டத்தில் தென்னை, வாழை, பாக்கு மரங்கள் அதிகமாக இருக்குது. சாலை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா புளிய மரங்கள் ஏராளமாக இருக்குது. இங்கே நெல், மஞ்சள், ஆமணக்கு, வெங்காயம், நிலக்கடலை, மக்காச்சோளம், எள் இது மாதிரியான விளைபொருள்கள் ஏராளமாக விளைவிக்கப்படுது. பேருந்து நிலையம். நாமக்கல் மாவட்ட அரசு பேருந்து நிலையம் நகரினுடைய மைய பகுதியில் இருக்குது. இங்கிருந்து மாநிலத்தினுடைய பல பகுதிகளுக்கும் போறதுக்கு பேருந்து வசதிகள் உள்ளன. நாமக்கல் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம். நாமக்கல் மாவட்டத்தோட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் தில்லைபுரத்தில் இருக்குது. இந்த நிறுவனத்தில் முதல் ஆண்டில் 92 மாணவ மாணவியரும் 2ஆம் ஆண்டில் 92 மாணவ மாணவியரும் படிக்கிறாங்க. இந்த நிறுவனத்தில் 5 முதுநிலை விரிவுரையாளர்களும் 13 விரிவுரையாளர்களும் 5 பணியாளர்களும் பணியாற்றுறாங்க. இது 1988ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்டது. 1998ஆம் ஆண்டு முதல் இது தனி ஒரு மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. 40 தனியார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் எங்களுடைய மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் கீழ் இயங்கி வருகிறது. வாழ்க்கை கல்வி திறன், அதாவது SAEP எய்ட்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்கள் வந்து உயர்நிலை, மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கும் கொடுத்து வருகிறோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தும்மங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. நாமக்கல் மாவட்டம் எழில்மிக்க கொல்லிமலை தொடர்களை கொண்ட சுற்றுலா தலமாகவும் பல கோவில்களை கொண்ட யாத்திரீக தலமாகவும் மட்டுமல்லாம மிகச்சிறந்த தொழில் நகரமாகவும் விளங்குகிறது.
Thank you.